மலையாளி கிறிஸ்டியன்ஸ் தெரியும்ல, அவ பேரு ஜெஸ்ஸி. நம்ம வீரக்குடி வேளாளர் அது தெரியும்ல. வினய் தாண்டி வர படத்துல இருக்கிற இந்த சீனை ஒன்று அனுப்பிச்சிட்டு, அண்ணன் வீரக்குடி வேளாளர்னா யார்? யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் என்று எங்களுக்கு கற்பிச்சார். பாலாறு ஓடுது, தேனாறு ஓடுது, பாலாறு பாயுது, தேனாறு பாயுது, மக்கள் வயிறுதான் காயுது என்று பாடினான். இன்னைக்கு பாலாறும் பாயல, தேனாரும் பாயல, எல்லாம் காயுது. அந்த ஒப்பற்ற பாவலன் பாடுறான். தூங்காத சித்தப்பா, தூங்காத தாத்தா, தூங்காத அண்ணா, தூங்காதே மாமானவன் பாடல, தூங்காதே தம்பி தூங்காதே என்றுதான் பாடினான். அவனும் தம்பியைத்தான் தயார் செய்யறான், நான் தயார் செய்வது போல. படத்துல இருக்கிற இந்த சீனை ஒன்று அனுப்பிச்சிட்டு, அண்ணன் வீரக்குடி வேளாளர்னா யாருன்னா, நீ வெள்ளாளரை பத்தி பேசுறியே சொல்லுனே அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா என்ன பண்றது? சரி, இந்த வீரக்குடி வேளாளர் தான் யாருன்னு பார்த்தோம்னா, வேளாளர்ல இருக்கிற ஒரு 42 உட்பிரிவுல ஒரு பிரிவு தான். பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறாங்க. இவங்க வட தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலையிலும் வீரக்குடி வேளாளர் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் கார்காத்த வேளாளர்னு சொல்லுவாங்க. வீரக்குடி வேளாளர் பார்த்தோன்னா சைவ சித்தாந்த முறைப்படி வாழ்றவங்க, சிவனே கும்பிடுவாங்க, சிவ பாடல்களை பாடுவாங்க. தமிழை வளர்க்கறதுக்கு இவங்க மிகப்பெரிய नमः शिवाय, नमः शिवाय. वार्धा नादन ताल वार्धा इमेई पोळदम येन नेंजिल निंगादान ताल वार्धा. ஒப்பான மவனே, நீ பாஜக வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும், பாசிசம் வந்துடும், மயில் வந்துடும். திமுகவுக்கு எதிராக தான் ஓட்டு போடுவோம். எந்த மயிலாச்சும் வரணும்டா, கவலை இல்லடா. எந்த மயிலாச்சும் வந்துட்டு போட்டுடா, யோகியே வரணும்டா. நீ என்ன இந்த சமூகத்தை ஏமாற்றுவதற்காக போடக்கூடிய நாடகமா? எனக்கு பிறந்த நாள். ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா. மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான்ப்பா காப்பாத்தணும்.